மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கும் இந்த பாஞ்சஜன்ய சங்கு சாதாரணமான ஒன்று அல்ல. இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணர் கல்வி கற்ற சாந்திபனி முனிவரின் மகனை பாஞ்சஜன்யன் என்ற அரக்கன் கடலுக்கடியில் கடத்தி சென்றான். அவனை தேடி கிருஷ்ணர் ஆழ்கடலுக்குள் இறங்கினார். அங்கே சங்கு வடிவத்தில் இருந்த அந்த அசுரனை வதம் செய்த கிருஷ்ணர் அவனது உடலை ஒரு திவ்யமான சங்காக மாற்றினார். அதுவே பாஞ்சஜன்ய சங்கு. இது அதர்மத்தை நடுங்க செய்யும் வெற்றி குரல். குருஷேத்திர போரில் கிருஷ்ணர் இந்த சங்கை ஊதிய போது அதன் சத்தம் அசுரர்களின் இதயத்தை நடுங்க செய்தது. இது வெற்றிக்கான அடையாளம் மட்டுமல்ல, எதிர்மறை ஆற்றலை அளிக்கும் சக்தியும் கொண்டது. இந்த சங்கு ஊதப்படும் போது வெளிவரும் ஓம் என்ற நாதம் தீய சக்திகளை ஓட செய்யும். சங்கின் உடன்பிறப்பு தான் அன்னை மகாலட்சுமி. இருவரும் பார்க்கடலில் தோன்றியவர்கள். அதனால்தான் சங்கு இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் என்பார்கள். வீட்டில் சங்கு வைத்து பூஜிப்பது மகாலட்சுமியின் அருளை தரும். இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சங்கை மகாவிஷ்ணுவின் கையில் தரிசிப்பது கோடி புண்ணியம். ஓம் நமோ நாராயணாய. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.